வணக்கம் நேயர்களே, வாழ்க வளமுடன். பயனுள்ள பதிவு நிகழ்ச்சியில் உங்களை வரவேற்கிறேன். இப்போ விவசாயத்தை பற்றி பார்ப்போம். களத்துமேடு அப்படின்னா எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் கிராமத்தில் வாழறவங்க எல்லாருக்கும் களத்துமேடுனா என்னன்னு தெரியும், அதனுடைய பயன் என்னன்னு தெரியும். சிட்டியில் வாழறவங்களுக்கோ இந்த காலத்து குழந்தைங்களுக்கோ யாருக்குமே தெரிய வாய்ப்பில்லை. அப்படின்னா என்னன்னு கேட்கும். களத்துமேடுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அப்படின்னா என்னம்மா அப்படின்னு கேட்கும். ஆனால் அவங்களுக்கெல்லாம் இந்த ஒரு பதிவு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். களத்துமேடு அப்படின்னா கழனியில் வயலில் நெல் விளைஞ்சதுன்னா அதை அறுவடைக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. அறுவடை பண்ணும்போது அப்போல்லாம் கையிலே அறுவடை பண்ணுவாங்க. நிறைய பேர் கையில் அறுத்து அருவாள் ஒன்று இருக்கும், அதை எடுத்து அறுத்து எல்லாத்தையும் அப்படி இப்படியே கட்டி கட்டி வைப்பாங்க. ஒரு பள்ளத்தை நோண்டி அந்த நெல்லை போட்டு அடிப்பாங்க, இல்லைன்னா டிராக்டரில் வைக்கால போட்டு மெரிப்பாங்க. அதுக்கப்புறம் இதை அடித்து தூற்றி இந்த வைக்கோலை தனியாக பிரித்து நெல் எடுத்துகிட்டு வரணும். இப்போல்லாம் மிஷின் வந்துச்சு, எல்லாத்துக்கும் அறுவடைக்கே மிஷின் வந்துச்சு. இப்போ அந்த கஷ்டத்துலேருந்து நம்ம விவசாயிங்க மீண்டுட்டாங்க. இல்லைன்னா அப்போ எவ்வளோ கஷ்டம். ஒரு அறுவடைனா மழை வரக்கூடாது, மழை வந்தால் அதில் நெல் நனைஞ்சிரும், வைக்கா நனைஞ்சிரும். இந்த மாதிரி மழையெல்லாம் இல்லாத பார்க்கணும். மழை வந்தால் ரொம்ப கஷ்டப்பட்டுடுவாங்க. இதுலேருந்து இவங்க எடுத்துகிட்டு வரணும். இப்போ மிஷின் அப்படியே அறுத்து வைக்கோல் தனியாக உருட்டி வைக்கோல் தனியாகவும் நெல் தனியாகவும் அனுப்பிடுது. இந்த நெல்லை டிராக்டரில் பிடிச்சிடுறாங்க. இது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த நெல்லை அப்படியே எடுத்துகிட்டு களத்துமேடுனா ஒரு நீட்டாக ஒரு பெரிய மைதானம் தான், அதுதான் களத்துமேடு சொல்லுது. அதில் எடுத்து கொட்டுவாங்க. எல்லாத்தையும் கொட்டி கொட்டி அம்பாரம்னா குவியல்னு அர்த்தம். அம்பாரம் போடுவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த குவியலை போட்டு அப்படியே என்ன பண்ணுவாங்க, மேலே கோணியெல்லாம் போட்டு மேலே படுதா அப்படின்னா பிளாஸ்டிக்கில் தைக்கிற ஒரு பெரிய துணி, பெரிய பிளாஸ்டிக்கில் மைக்கா பையில் பெரிய இதாக தைச்சாங்கன்னா அதுதான் மேலே போடுவாங்க. போட்டு கவர் பண்ணிடுவாங்க. போட்டு சுற்றி கல்லை வச்சு அடுக்கி கவர் பண்ணுவாங்க. அது ஏன்னா இவ்வளோ நெல்லை உடனே அவங்க என்ன பண்ணுவாங்க, அதை பாதுகாக்கணும் இல்லையா? அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். ஏன்னா கழனியில் அறுப்பறுத்துட்ட பிறகு அந்த இடம்லாம் குச்சி குச்சியாக நிற்கும். அங்கே கொட்டுறதுக்கு இடம் இருக்காது. வீட்டுங்களே எடுத்து போய் இதெல்லாம் கொட்ட முடியாது. ஒரு 100 மூட்டை 200 மூட்டை ஆனால் அவங்க எப்படி எல்லாத்தையும் எடுத்து போய் அந்த களத்து மூட்டில் எடுத்து போய் அம்பாரம் போட்டு இது பண்ணிடுவாங்க. அப்புறம் வியாபாரிங்க வருவாங்க. வியாபாரிங்க விலைக்கு கேட்பாங்க. எந்த வியாபாரிகிட்ட நமக்கு அவங்களுக்கு செட் ஆகுதோ, யார் ஒரு 10 ரூபா ஜாஸ்தியாக கொடுக்குறாங்களோ அவங்கள தான் சூஸ் பண்ணி அதுக்கப்புறம் அது லாரி வரணும். அது வெறும் காவலுக்கு ஒரு ஆள் அங்கே இருக்கணும். லாரி ஏன்னா மழை பெய்யாத வெயிலில் காயாத இருக்கணும். லாரி என்ன பண்ணணும், இதை எடை போடுவாங்க. எடை போட்டு லாரியில் ஏற்றின்னு போகிற வரைக்கும் அவங்க காவல் அங்கே தான் இருக்கணும். ஆனால் பார்த்துன்னு இருக்கணும். இதில் என்னன்னா அவங்களுக்கு தேவையான விதை நெல்லை எடுப்பாங்க. இந்த விதை நெல் ஒரு 10 மூட்டை. சில பேர் எல்லாத்தையும் போட்டுருவாங்க. சில வியாபாரிங்க என்ன பண்ணுவாங்க, விதை நெல்லை நல்லதாக பார்த்து புடச்சி எடுத்து நல்ல முத்தின நெல்லாக பார்த்து ஒரு 20 மூட்டை 30 மூட்டை காய வைக்கணும்னா அவங்க எங்கே காய வைப்பாங்க, அந்த களத்து மூட்டில் தான் காய வைப்பாங்க. அதை சுற்றி பக்கத்தில் காய வச்சுட்டு காலை ஆற்றிக்கினே இருக்கணும். அதை போட்டு சும்மா நம்ம காலில் பரப்பி விடணும், மேலுக்கும் கீழுக்கும். ஏன்னா அப்படியே விட்டுட்டு வந்தால் மேலே இருக்கிற நெல் மட்டும் காயும், கீழே இருக்கிறதுலாம் காயாது. அதனால் என்ன பண்ணுவாங்க, கீழே அப்பப்போ கிளறி விட்டுக்கினே இருக்கிறதுக்கு ஒரு ஆள் வேணும். கிளறிக்கினே இருப்பாங்க. இது ஒரு 3 நாள் 4 நாள் காஞ்ச பிறகு தான் இதை மூட்டை கட்டி வீட்டுக்கு எடுத்துகிட்டு வருவாங்க. இதுதான் விதை நெல். இந்த விதை நெல் தான் அவங்களுக்கு திருப்பி மறுபடியும் உழறதுக்கு தண்ணியில் போட்டு இந்த விதை நெல்லை ஊற வச்சு அதுலேருந்து நாற்று வரும். 40ஆம் நாள் நாற்று வரும், கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். அதை 40ஆவது நாள் எடுத்துன்னு போய் மறுபடியும் விவசாயம் பண்ணுறதுக்கு நடுவாங்க. இதுக்கு தான் இந்த களத்துமேடுன்றது உபயோகப்படுது. போல் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்போ இந்த நெல்லையே ஒரு வேளை பூர்ணம் பூத்து போச்சு, சிலதெல்லாம் மழையில் நனைஞ்சிரும். இப்போ இருக்கிற மழையில் நனைஞ்சிடுச்சுன்னு வச்சுங்க, முளையே வந்துடும். இந்த முளை வந்த நெல்லெல்லாம் யாரும் வாங்க மாட்டாங்க, வானான்னு. அதனால் என்ன பண்ணுவாங்க, அதை தனியாக அறுவடை எடுத்து அதையும் காய வைக்கிறதுக்கு இடம் அங்கே தான் காய வைக்கணும். காய வச்சு அதை என்ன பண்ணுவாங்க, மிஷினில் போட்டாங்கன்னா சாப்பாட்டுக்கு வந்துடும். அரிசி சாப்பாட்டுக்கு இந்த முளை வந்ததுனால அது ஒன்றும் வாசனையாக இருக்கும், நல்லா இருக்காது. நெல் பூர்ணம் பூத்துரும். இந்த மாதிரி இல்லாத காப்பாற்றுறதுக்கு தான் இந்த களத்து மேடுன்னு சொல்கிறது.
இந்த களத்து மேட்டில் கொட்டி காய வைக்கலாம், எல்லாத்தையும் காய வைப்பாங்க. இந்த கூலி ஆளுங்களுக்கெல்லாம் வருவாங்க பாவம், அவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணால் ஜோடுனா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. சின்ன இந்த காலத்து பசங்கக்கிட்ட கூட ஆழாக்கு அப்படின்னா எடுத்துகிட்டு வாங்கன்னு அப்படின்னா என்னன்னு கேட்குதுங்க. ஆழாக்கு தெரியல, உழக்கு தெரியல, படி தெரியல, இதெல்லாம் வந்து மறந்தே போயிட்டாங்க நம்ம ஆளுங்க. ஒரு கிளாஸ் எடுக்கிறாங்க, அரிசியை போடுறாங்க, எடுத்து போய் உலையில் போட்டுறாங்க, அவ்வளோதான். ஏன்னா அந்த கிளாஸில் போடு, எவ்வளோ போட அந்த கிளாஸில் ஒரு டம்ளர் தலை வெட்டி போட்டு அவ்வளோ. ஆழாக்கு வந்து யார் யூஸ் பண்ணுறாங்க? எங்கேயோ ஒரு வீட்டில் ஆழாக்கு யூஸ் பண்ணுவாங்க. உழக்கு கொடு, படி கொடு, அந்த காலம் வந்து மறைஞ்சி போச்சு. இப்போல்லாம் இந்த ஜோடுன்றது இவ்வளோ பெருசு இருக்கும், இரும்பில் இருக்கும், இரும்பு தகடில். அது வந்து 4 படி பிடிக்கும். மரக்கால் அப்படின்வாங்க, ஒரு மரக்கால் அப்படின்வாங்க. இன்னும் கொஞ்சம் பெருசாக இருந்தால் அது வந்து வேர்க்கடலை பிடுங்கினாங்கன்னா அதுக்கு வச்சுக்குவாங்க. அந்த வேர்க்கடலை விளைய வச்சாங்கன்னா அதை நான் அப்புறம் அடுத்த பதிவில் சொல்கிறேன். வேர்க்கடலைக்கு பதில் அது வந்து இவ்வளோ பெருசாக இருக்கும், 6 படி பிடிக்கும் அதில். அது வந்து வேர்க்கடலைக்கு அவசியம். சின்னது இருக்கிறது இந்த மரக்கால் அப்படின்வாங்க. இதில் வந்து பொழுதுக்கும் வேலை செய்கிறான் பார்த்தீங்களா கழனியில், அவன் வந்து 3 மாதம் அதில் உழைச்சாதான், 100 நாள் ஆனால் தான் இந்த நெல் பயிர் வளரும். அதை பார்த்துக்கிறவனுக்கு அவனுக்கு ஒரு மூட்டை அளந்து கொடுக்கணும். அப்படின்னா அவனுக்கு எத்தனை மூட்டை கொடுக்குறோன்னு பேசிக்குவாங்க முதல்ல. நீ இதை பயிர் வச்சு கொடுக்கறதுக்கு உனக்கு நான் எவ்வளோ மூட்டைன்றதை அத்தனை மூட்டை முதல்ல அளந்து அவனுக்கும் கொடுத்துருவாங்க. அவனும் தொட்டியில் போட்டு அரிசி ஆக்கி வீட்டுக்கு எடுத்துக்குவான். அதை அளந்து கொடுக்கணும். அதுக்கு அப்போல்லாம் பூ கட்டுறவன், வண்ணா, மாடு மேய்க்கிறவன் இவெல்லாம் வருவான். இந்த மாடு மேய்க்கிறது கூட வீட்டில் வந்து மாடு இருக்கும், எல்லா வீட்லேயும் மாடுங்க இருக்கும். இந்த மாட்டை யார் ஓட்டின்னு போய் மேய்க்கிறது? இதுக்குன்னு ஒரு ஆள் இருப்பார், அவர் ஊரா மாட்டுக்காரன் பேர். அவர் என்ன பண்ணுவார், இந்த மாடுகள்லாம் வீட்டில் இருக்கிற மாடுகள்லாம் எடுத்துன்னு போய் ஒரு பள்ளம் வெட்டி அதில் தண்ணி பிடிச்சிருப்பாங்க. எங்கெங்கே எடுத்துகிட்டு போய் எங்கெங்கே இருக்குதோ அதெல்லாம் வந்து மேய்ச்சி எடுத்தாந்து அந்த தண்ணியை காட்டி எடுத்தாந்து வீட்டில் கட்டுவார். அவருக்கும் நெல் தான் கொடுப்பாங்க. இது கிராமத்தில் அந்த ஜோடில் தான் அளந்து கொடுப்பாங்க. அந்த ஜோடு வந்து எல்லாத்துக்கும் யூஸ் ஆகும். வேர்க்கடலை உரிக்கிறோன்னா ஜோடில் தான் போட்டு அவங்கக்கிட்ட உரித்து கொடுத்தோன்னே அந்த பருப்பு காசு வாங்குவாங்க. இது மாதிரி யூஸ் ஆகும். அந்த படி வந்து இப்போ யாரும் படி வந்து எடுக்கிறதே இல்லை. படி நெல் படி இதெல்லாம் யாருமே படி யூஸ் பண்ணுற மாதிரி தெரியல யாரும். எல்லாம் கிலோ கணக்கில் ஆயிடுச்சு. இப்போ எல்லாமே கிலோன்னு வந்துடுச்சு. அரிசியிலேருந்து எல்லாமே கிலோவில் வந்துடுச்சு. இந்த படின்றது மறைஞ்சே போச்சு. படின்றது யாருக்கு தெரியும்? ஆனால் தெரியும், இப்போவும் சில பேர் வீட்டில் இருக்கலாம். இப்போ வந்து அதை பற்றி சுத்தமாக யாருக்கும் தெரியாது, பிள்ளைங்களுக்கு தெரியாது. இப்போ வருங்கால குழந்தைங்களுக்கோ எவ்வளோ படிக்குதுங்க, எல்லாமே செய்துங்க, விஞ்ஞான யுகமாக ஆகிப்போச்சு. இப்போது கலியுகெல்லாம் போயிடுச்சு. ஆனால் அந்த குழந்தைங்களுக்கு வந்து இந்த படி மரக்கா இதெல்லாம் என்ன ஏதுன்றது குழந்தைங்களுக்கு என்ன, பெரியவங்களுக்கு கூட தெரிய வாய்ப்பு இல்லை. கிராமத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரிலாம் இப்படி தான் விவசாயம் பண்ணுறாங்க, இப்படி தான் பயிர் வச்சு இப்படி தான் பிடிப்பாங்க. அது வரைக்கும் அந்த விவசாயம் வந்து இப்படித்தான் விளையும். இது நடுவில் இந்த மாதிரி மழை பெஞ்சிச்சின்னு வச்சுங்க, நெல்லெல்லாம் வந்து அப்படியே தொங்கிடும். அப்படியே தொங்கிடுச்சின்னு வச்சுங்க, அது எப்படி அறுக்கிறது? இந்த ஈரம் வேறு, கீழே ஈரமாயிட்டால் மிஷின் போகாது, உள்ளே அறுப்புற மிஷின் உள்ளே போகாது. உள்ளே போகாததுனால அது என்ன பண்ணோம், அப்படியே இறங்கும். உள்ளே போனாலும் இறங்கும். அது நல்லா காஞ்சிருந்தால் தான் அப்படியே வரும். இது காயிற வேலைக்கு இந்த மழை பேஞ்சிக்கினே இருந்ததுன்னா, அந்த கிட்டத்தில் அறுவடை செய்கிற நேரத்தில் இந்த மழை வந்ததுன்னா விவசாயிகளுக்கு ஏகப்பட்ட நஷ்டம். அது அப்படியே போகும், உள்ளே இறங்கிடும். மோட்டரே வரமாட்டாங்க, அறுப்புற மிஷினே வராதனால இது என்ன பண்ணோம், படுக்க ஆரம்பிச்சிடும். இந்த காற்றுலையும் மழையிலையும் என்ன பண்ணோம், நெல் பயிர் இப்படி சாஞ்சிடும். படுக்க ஆரம்பித்தோடனே அந்த நெல்லெல்லாம் அதில் கொட்டி அது வேறு முளைக்க ஆரம்பிச்சிடும். நஷ்டம். அதாவது அவங்க விவசாயம் வந்து இவ்வளோ செலவு பண்ணி கஷ்டப்பட்டு நாற்று விட்டு அதுக்கப்புறம் கிட்டத்தில் போகும்போது இந்த மாதிரி மழை பெய்ஞ்சால் நஷ்டம். இல்லைன்னா என்ன பண்ணுறது? அவங்க இப்படி தான் விவசாயிகளுடைய நிலைமை, இன்றைக்கி இருக்கிற நிலைமை இப்படி தான் இருக்குது. இந்த பதிவு பிடிச்சிருந்தா, உழைப்பே உயர்வுக்கு வழி, விவசாயத்தை காப்போம், விவசாயிகளை புரிஞ்சுக்குவோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.